பாங்காக்கில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது 27 பேர் உயிரிழந்தனர். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நள்ளிரவு வாக்கில் தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். தாய்லாந்து தலைநகரில் உள்ள அந்த மதுபான விடுதியின் முன் வாசலிலிருந்து பெரும் தீப்பிழம்புகள் வெளியேறுவதையும் மக்கள் தப்பியோட முயன்றபோது அடர்த்தியான கருப்பு புகை வானத்தில் பரவுவதையும் முதன்மை மீட்பு பணியாளர்கள் இணையத்தில் பகிர்ந்த காணொளி காட்சிகள் காட்டின. தாய்லாந்து பிரதமர் அனுதின் சார்மிரகுல் சம்பவ இடத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் 27 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார். தீ விபத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படைக்கு சுமார் அரை மணி நேரம் ஆனது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் எரிந்த மேசைகள், நாற்காலிகள் மற்றும் மதுபான விடுதியின் சேதமடைந்த உட்புறம் ஆகியவை காணப்பட்டன. தாய்லாந்தில் இதற்கு முன்பும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. 2022 இல் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு இசை மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். இது TV9 தமிழ்.